என்னிடம் ஜோதிட பலன்கள் கேட்க ஒரு மாமியாரும் மருமகளும் வந்திருந்தார். அந்த அம்மாளுக்கு 56 வயசாகுது, அவள் மருமகளுக்கு 29 வயசாகுது. அந்த மருமகள் என்ன சொல்கிறா அப்படின்னா, எங்கள் அத்தை, அது அவள் மாமியார், எங்கள் அத்தை கிட்டத்தட்ட 3 மாத காலமாக ரொம்ப மனசோர்வோட வேதனையோடு இருக்கா. இத்தனைக்கும் எங்கள் மாமியாருக்கு ஜோசியமெல்லாம் தெரியும். அவர் எதுலையோ பார்த்துட்டு தான் இறந்து போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேதனைப்பட்டு உட்காந்துருக்கார். அதனால் சமீபத்தில் இருக்க கால் வலி வேறு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் டாக்டர் போய் மருந்து மாத்திரைலாம் வாங்கி கொடுத்தோம். ஏதாவது நோய் இருக்கான்னு எல்லாம் ஃபுல்லாக டெஸ்டெல்லாம் பண்ணி பார்த்தோம். ஃபுல் செக்கப்புன்னு பண்ணுவாளே, அதிலெல்லாம் அவருக்கு எந்த நோயுமே இல்லை. ஆனால் அவர் நான் டக்குன்னு போயிடுவேன், எனக்கு காலெல்லாம் விழுந்து போச்சு, இனிமேல் நான் குழைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறது ரொம்ப பிள்ளைக்கும் வருத்தமாக இருக்குது. நானும் அவருக்கு உறவுக்கார பொண்ணு தான், அதனால் எனக்கும் என் அத்தை தான் அவர், அதனால் எனக்கும் வேதனையாக இருக்குது. இதுலேருந்து அவருக்கு எவ்வளோ ஆயுள் இருக்குது, எனக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்னு தான் அவன் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். இதுக்கு தானே ஜோதிட கலைங்கிறதே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாமா, பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சுது. ஜாதகத்தை மூடிட்டு, சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதனால் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை மாமி, நீங்கள் ஜோசியம் சொல்கிறவங்க எனக்கு தெரியும், உங்களுக்கு மேலே எனக்கும் நிறைய ஜோசியம் எல்லாம் படிச்சுக்கேன். ஆனால் நான் பரீட்சையெல்லாம் எதில், நான் ஒரு ஜோதிட புத்தகத்தில் படித்ததை தான் நான் சொல்கிறேன், நான் போய் சொல்லலை, எனக்கு தெரியும் நான் போயிடுவேன்னு அப்படின்னு திருப்பி அதையே சொன்னேன். சரி, நீங்கள் என்ன படிச்சுங்கோ அப்படின்னு கேட்டேன். எனக்கு இந்த தசை போகாது, அதனால் இந்த தசையில் நான் போயிடுவேன் அப்படின்னு திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்களே, ஜோசியத்தில் நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை எனக்கு கால் ரெண்டும் நடக்கவே முடியல, அடிக்கடி கால் வலிலாம் வருது. என்னோடய இறுதி காலம் என்னோடய ஜோசிய கணக்குப்படி கால் விழுந்து 6 மாதத்துக்கு நான் போயிடுவேன். இப்போ 3 மாத காலம் ஆகுது, இன்னும் 3 மாதத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் இப்போல்லாம் போக போகிறதில்ல, உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏதாச்சும் சொல்கிறேன், நான் தான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன், இவ்வளோ ஜாதகத்தை பார்த்து இவ்வளோ இதுவாக சொல்கிறேன். நான் சாதாரண மனுஷனை நீங்கள் ஆறுதல் சொல்லி அனுப்பலாமா நீ யோசியோன்ற பேரில்? என்னை யாருமே சமாதானப்படுத்த முடியாது, ஏன்னா எனக்கே தெரியுமே அப்படின்னா அந்த அம்மா. நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை, பார்த்துங்களா, நீங்களே ஒத்துக்கிறங்க பாருங்கள். ஆனால் அது இந்த தசா புக்தியில் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்திருந்த கேத்து மகாதசையில் தான் நீங்கள் சொல்கிறது நடந்திருக்கணும். கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் ஒரு வாகனத்துலேருந்து கீழே விழுந்து முட்டியிலேருந்து கணுக்கால் இருக்கு இல்லையா, அது அந்த பாகத்தின் நடுவில் அடிபட்டு ஒரு 3 மாத காலம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாமல் நீங்கள் கால் வலியோடு கஷ்டப்பட்டங்களா அப்படின்னு கேட்டேன். எப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லிட்டு, ஆமாம்மா, எங்கள் அத்தை இதில் ஆட்டோவில் போகச்சா ஏதோ கீழே விழுந்துட்டா, முட்டி வரைக்கும் அடிபட்டிருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப அடிபட்டதுனால நாங்கள் அட்மிட் பண்ணி தான் சரியாக்கினோம். அப்புறம் ஆஸ்பத்திரியில் கூட 2-3 மாதம் அத்தை நடக்கிறதுக்கு ரொம்ப தான் கஷ்டப்பட்டா, அப்புறம் தான் நார்மலாச்சு அப்படின்னு அவர் சொன்னார்.
நான் சொன்னேன் அதோடு அது போயிடுத்து. நீங்கள் சொன்ன பலன் 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிடுத்து. ஒரு கால் உங்களுக்கு ஆயுள் பலம் இல்லைன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஆயிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆயுள் பலம் இருந்ததுனால அந்த அடிபட்டதோடு அது போயிடுத்து. அதுக்கடுத்து இப்போ சுக்கிரதசை வந்துடுது உங்களுக்கு. இந்த தசை முழுக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு 20 வருஷம் 27 வருஷம் கழிச்சு போனால் திருப்பி உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து நீங்கள் போகலாம். இப்போ உங்களுக்கு 56 வயசுனா 66, 76, 7, 83, 84 வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா முகத்தில் அப்படியே ஒரு பளிச்சுன்னு ஒரு பிரைட்டான ஒரு கலர் இருந்தது. நிஜமாக சொல்கிறோங்க அப்படின்னு. ஜோதிடம்ங்கிறது நிஜமான உண்மை தான். நீங்கள் படித்ததும் உண்மை தான், நான் படித்ததும் உண்மை தான். ஆனால் அது எந்த காலகட்டத்தில் நடக்குதுங்கிறது நம்ம தெரியணும் இல்லையா? இந்த கேது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கே, அதனால் கேது தசையில் உங்களுக்கு நடக்கலை. சுக்கிரனும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த தசையில் நடக்க போகிறதில்ல. வேணுமென்னா சூரிய தசை தான் நடக்குச்சா வேணால் வரலாம். அது கூட அந்த கேது இது புக்தி கிக்தி வரைச்ச வரலாம், ராமியும் கூட போகலாம். பயப்படாதுங்க சொன்னேன். அப்படியா, அப்படி பார்க்கணுமா அது? ஆமாம்மா, அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் சொன்னது நிஜம்தான், நீங்கள் பார்த்ததும் நிஜம்தான். ஆனால் அந்த காலகட்டம் எந்த தசாபக்தி அதை பார்க்கணுமே அப்படின்னு சொன்னேன். சாரி மாமி, சரி மாமி, ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தா. அந்த மருமகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ திருப்பி திருப்பி நிச்சயமாக மாமி, அப்போ இந்த கால் வலி இது எதனால் இப்போ தான் கால் வலிக்குது எனக்கு பின்ன அப்படின்னு கேட்டேன். இந்த கால் வலிக்கு காரணம் மலச்சிக்கல்னு காட்டுறது, அதுவும் உங்கள் ஜாதகத்தில் தான் காட்டுறது. மலச்சிக்கல் அப்படிங்கிறது காமிக்கிறது. நீங்கள் வந்து இந்த இப்போ கொஞ்சம் இந்த குருபகாலம் உங்களுக்கு கொஞ்சம் போடாமல் இருக்கிறதுனால வயிறு சரியில்லாமல் அஜீரணம் கேஸ்ட்ரிட்டிஸ் இருக்குது. அதனால் சாப்பிட்றது வந்து ஜீரணம் ஆகாததுனாலையும் சரியான தூக்கம் இல்லாததுனாலையும் உங்களுக்கு இந்த கால் வலி வருது. போயிட்டு நிம்மதியாக எதானா வாய்க்கு பிடிச்சதா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. நிச்சயமாக அவளுக்கு இந்த மாதிரியான உயிராபத்தெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷத்தோடு அவள் கிளம்பி போனேன். இதெல்லாம் நான் சொல்லி ஒரு 10-15 வருஷங்கள் ஆகுது. நல்லதாக இருக்கா அந்தம்மா. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர்கள் வந்து ஜாதகம், ஜோசியம், அதுக்கப்புறம் வந்து நிறைய கற்றுக்கிறா, நிறைய புரிஞ்சுக்கிறா, நிறைய தெரிஞ்சுக்கிறா, பார்த்து கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிறா. அப்படின்னாலும் அது எந்த திசையில் எந்த புக்தியில் அப்படிங்கிறத வந்து நம்ம யோஜனை பண்ணி அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் ஒரு ஆப்ரேஷனோ அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டோ இந்த மாதிரிலாம் ஒரு முறை வந்துட்டு போயிடுது அப்படின்னாக்கா மறுமுறை ஒரு தசாபக்தி இல்லாத மாதிரி வராது. அது ஒன்று. ரெண்டாவது, சில பேருக்கு அந்த தசாபக்தியே வரலன்னா அந்த கஷ்டமே வரவே வராது. இந்த மாதிரிலாம் நிறைய ஜோதிடத்தில் வந்து ஆராய்ச்சி பார்த்து அது நம்ம சொல்லணும். நம்ம சட்டக்கணக்கு பார்த்துட்டு வச்சுச்சோ அப்படி போயிடுத்தோன்னு மனசை போட்டு வேதனைப்படுத்திக்கிறதுக்கு வந்து ஜோதிட கலை கிடையாது. அதனால் ஆயுள்ங்கிறத பொறுத்த வரைக்கும் எந்த ஜோசியத்தை வச்சு பார்த்தாலுமே கூட அது வந்து ஜோசியத்தினால இந்த மாதிரி இந்த நாள் சாவை இந்த வான் பழைப்பு அப்படின்னாலும் சொல்ல முடியாது. ஆயுள் அப்படிங்கிறது சாட்சாத் அந்த எம்பெருமானுடைய கையில் மட்டும்தான் இருக்குது. அவர் பஸ் வச்சா போகிற வசதியில் கூட உட்காந்துச்சுடலாம், போகிறோன்னு தோணால் தூக்கி போய்க்கலாம் இல்லையா? அதனால் ரொம்ப தூரம் வந்து அந்த கீனாக பார்க்காம சட்டக்குன்னு மேலாகமாக பார்த்துட்டு பயந்துக்கிறதெல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிறது இந்த பதிவு மூலம் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி.